கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இது அதிகாலை ஜபத்தை. ஐயா, இந்த அதிகாலையிலே நாம் எழுந்து தேவ சமூகத்திலே வருகிறோமே, தேவன் நம்மோடே பேசுவார், தேவனோடு நாம் உறவாட முடியும் என்ற நம்பிக்கையில் தேவ சமூகத்தில் வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு அற்புதமான காரியத்தை நிச்சயமாகவே தியானிக்க போகிறோம். இந்த காரியம் உங்கள் வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு திருப்புமுனையை நிச்சயமாய் கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜபத்திலே ஒருவேளை எதையாவது கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களாய், அல்லது ஒருவேளை பல்வேறு காரியங்களை குறித்து புலம்புவது போல், அல்லது ஐயா எனக்கு இருக்கிற வேதனைகள், என்னுடைய கண்ணீர் கதைகள், அல்லது என்னுடைய சரித்திரத்திலே காணப்படுகிற சிக்கல்கள், சிரமங்கள், சோதனைகளை பற்றி மாத்திரமே சொல்லுகிறதா இல்லாமல் ஒரு புதிய அணுகுமுறையை நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அறிவிக்க வருகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, சில நாட்கள்ல அல்லது உங்களுடைய ஜப வேளையிலே நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் துதிக்கவும், கர்த்தரை மேன்மைப்படுத்தவும், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லவும், நீங்கள் தியானிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே நீங்கள் உங்கள் வெற்றி வாழ்க்கையை குறித்து முழக்கமிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எந்த சூழ்நிலையில், எத்தனை போராட்டங்களில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை யுத்தகரமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதிகாலை ஜபத்திலே, உங்கள் அதிகாலை ஜபத்தின் ஒரு பகுதியிலே வெற்றி முழக்கமிடுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகளை அறிவியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு அவைகள் எல்லாம் கைகூடி வரும். ஆமென். நல்லா கவனிங்க அருமையான சகோதர சகோதரிகளே. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை எதை விசுவாசிக்க வேண்டும்? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுங்கள். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஐயா என் பையன் இப்படி அல்லவா இருக்கிறான், என் மகள் இப்படி அல்லவா இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறார்களே, படிப்பிலே, ஞானத்திலே, புத்தியிலே, நடக்கையிலே கூட இப்படி இருக்கிறார்களே என்று கலங்கும் போதெல்லாம் தைரியமாய் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தியோரம் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளருவார்கள். அல்லேலூயா. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெற்றி வார்த்தையை முழங்குங்கள், வெற்றி வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து அறிவியுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனியுங்கள். ஐயா, தேவனுடைய வார்த்தை அன்பு தேவ பிள்ளைகளே அக்னியும் அனலுமாய் இருக்கிறது, அக்னியும் ஆவியுமாய் இருக்கிறது. அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளின் மேல் பிரயோகியுங்கள். பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். அன்பு மகளே, அன்பு மகனே, வாழ்க்கையில் வருகிற சேலஞ்சுகளுக்கு, சவால்களுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை பேசு என்று சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை நீங்கள் கையிலே எடுக்கிறீர்கள். தேவ வசனத்தை நீங்கள் கையிலே எடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, இன்னும் கவனியுங்கள், உங்கள் மகனை, மகளை கெட்ட வழிகளிலே,
தாறுமாறான வழிகளிலே நடத்துகிற பொல்லாத பிசாசு நடுங்க தொடங்குவான். அல்லேலூயா, நடுங்க தொடங்குவான். இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, இனி வேலை செய்ய முடியாது. இவளுடைய மகனை மகளை, இவளுடைய மகனை மகளை அல்லது கணவனை நாம் கடத்தி கொண்டு தவறான தாறுமாறான வழிகளிலே நடத்த முடியாது. ஏன்னா இவ தொடப்பக்கட்டையை எடுத்தா கூட நம்ம நின்னு பிடிக்கலாம், அல்லது ஏதாவது சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு ஓடி வந்து நம்மளை அடிக்க வந்தா கூட நம்ம நின்னு பிடிக்கலாம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பிசாசு நினைப்பான் இப்படி, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறாளே, ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்து விட்டாளே. ஐயா, இதை விட பெரிய ஆயுதமே உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வலிமையான வல்லமையான இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் மகிமையும் வல்லமையும் அதிசயமும் அக்னி மயமுமான ஆயுதத்தை எடுத்த பிறகு அங்கே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசு நடுங்க தொடங்குவான். ஆமென். நீங்க பார்க்கிறீங்களோ பார்க்கலையோ அருமையான தேவ பிள்ளைகளை, பிசாசு நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் நம்பி அறிக்கையிடும் பொழுது அவன் நடுங்குவான். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நீங்கள் மறுபடியுமாய் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அவன் ஒரு நாள் நீங்கள் எதிர்த்து நிற்கிறதை கண்டு நீங்கள் விடாதபடியாய், நீங்கள் அனுமதிக்காதபடியாய், கொஞ்சமும் இடம் கொடுக்காதபடி எதிர்த்து நிற்கிறபடியினால் அவன் உங்களை விட்டு ஓடி போவதை, உங்களை விட்டு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தை, வீட்டை, உங்க பிள்ளைகளை விட்டு ஓடி போவதை தவிர வேறே வழியே இல்லை. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தத்துவங்களை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இது திருமறையின் ஒரு அற்புதமும் அதிசயமுமான சட்டம். இவைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, ஓ என் வீடும் என்னுடைய குடும்பமும் இப்படித்தான் இருக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருப்பார்கள், நாங்கள் இப்படியா இருப்போம். ஆமென். என் கணவன் இன்று பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனை போல இருக்கிறார், அல்லது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படியா இருக்கிறார்கள். ஒரு நாளிலே இவர்கள், ஆமென், என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இவர்கள் பாத்திரங்கள், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். வெறும் பாத்திரமாய் இருக்கிற, காலி பாத்திரமாய் இருக்கிற எங்கள் பாத்திரங்கள், எங்கள் பிள்ளைகளின் பாத்திரங்கள், எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் வறுமையும் வறட்சியும், வனாந்தரமும் அவாந்தரமுமாய் இருக்கிற எங்கள் பாத்திரம், எங்கள் குடும்பங்கள், எங்கள் குடும்ப சூழ்நிலைகள், என் வாழ்க்கை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறும். சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தரே சொல்லி இருக்கிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள், என்ன நடக்குமோ என்று அஞ்சாதிருங்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அத்தி மரத்தை பார்த்து எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசமே இருந்தால் கூட நீங்கள் இந்த மலையை பார்த்து, அல்லேலூயா, நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஓ glory. ஆமென். என் குடும்பத்தை, என் மகளையும் மகனையும், என் மகளையும் மருமகனையும், என் மருமகளையும் என்னுடைய மகனையும் கெடுக்கிற, அழிக்க, நாசமாக்குற, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருட வந்திருக்கிற பொல்லாத சத்துருவே, உன்னுடைய எல்லா சந்தேகத்தின் ஆவியும், பிரிவினை ஆவியும், எல்லாம் என்னுடைய பிள்ளைகளின் மீது, குடும்பத்தின் மீது கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார ஆவிகள் வெளியேறட்டும். என் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பங்களை விட்டு வெளியேறுங்கள். உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நீங்கள் உறுதியாய் கட்டளையிட முடியும். ஆமென். அப்பொழுது என்ன சார் நடக்கும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால், எதை விசுவாசித்தால்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுவதின், விசுவாசித்து அறிக்கையிடுவதன் மூலமாய், அதை வெற்றி முழக்கமாய் நீங்கள் அறிவிக்கிறதன் மூலமாய் நீங்கள் தேவனையே அறிக்கையிடுகிறீர்கள், நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள். ஆமென்.
அப்ப என்ன நடக்கும்? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஐயா, தேவனுடைய மகிமை எங்கேயா காண்போம்? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை செயல்படுவதை காண்பீர்கள். ஐயா, வெறுப்பும் கோபமும் எரிச்சலுமாய் இருந்த மருமகன் அல்லது மகன் அல்லது மருமகள் அல்லது மாமியார் யாராயிருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களிடம் இருந்து தேவ மகிமையினால் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நிச்சயமாய் மலை போன்ற பிரச்சனைகளை புரட்டுகிற வல்லமை, மலை போன்ற பிரச்சனைகளை தூக்கி எறிகிற மகிமையான வல்லமை உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். சந்தோஷமாய் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் குடும்பம் இப்படியாய் நீதிமானின் குடும்பத்தை போல் இருக்கும். என் பிள்ளைகளும் நாங்களுமாய் ஒரு நாளிலே ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிப்போம். தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒரு நாளும் சொல்லுங்க, வாயை திறந்து, ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். அந்த படகு சீசர்களும் கர்த்தரோடு சீசர்களும் பயணித்த படகு கவிழ்ந்து விடுவது போல் சூழ்நிலை வந்து விட்டது. புயற்காற்று, கடுமையான சூறாவளி காற்று படகின் மீது மோதினது. தாங்குமா குடும்பம்? சூறாவளிகள் எல்லாம் மோதுனா குடும்பம் தாங்குமாமா? பிள்ளைகள் தாங்குவார்களா? என் அன்பு சகோதரியே, உன் பிள்ளை என்ன செய்வாள்? யாரால சூறாவளியை காப்பாற்ற முடியும்? சூறாவளியில் இருந்து படகை காப்பாற்றுகிறது எந்த அதிகாரத்தினால், துரைத்தனத்தினால், எந்த அரசாங்கத்தில் முடியுமா? ஐயோ, அவைகள் எல்லாம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. எப்படி சார் ஆகும்? பாருங்க, அந்த பயங்கரமாய் எழும்பி வந்த சூறாவளியினால் எழும்பி வந்த அலைகள் எல்லாம் அந்த படகை மூடி விடுவது போல், மூழ்கடிப்பது போல் இருக்கிறது. இந்த சீசர்கள் எல்லோரும் எத்தனையோ பிரயாசப்பட்டு பார்த்தார்கள். இந்த பிரயாசப்படுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை மொத்தமாய் மறந்து விட்டார்கள். அவர் செய்த கிரியைகளை மறந்து விட்டார்கள். அவர் தம்மோடு இருக்கிறதை மறந்து விட்டார்கள். அவர்களோடே, அவருடைய படகிலேயே அவர்களை மீட்கிறவர் இருக்கிறார், அவரை ரட்சிக்கிறவர் இருக்கிறார் என்பதை சுத்தமாய் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. இதுபோல உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் சூறாவளி போல் உங்கள் மகளுடைய குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தை அல்லது உங்கள் மகனுடைய வாழ்க்கையை மோதலாம், அசைக்கலாம், அழித்து விடுவது போல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். பாருங்க, ஒரு சமயம் அப்படியே போய் இவங்கெல்லாம் சீசர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே. ஐயா, நாங்கள் நாசமாய் அழிந்து நிர்மூலமாய் செத்து போகிறோமே. உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டா, ஆண்டவர் அயர்ந்த தலையணை வைத்துக் கொண்டு அவர் அப்படியே அயர்ந்த நித்திரையா இருந்த கர்த்தர் எழுந்து கேட்ட முதல் கேள்வி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? அற்ப விசுவாசிகளே, அப்படின்னா கொஞ்சமாய் விசுவாசம் உள்ளவர்களே, ஏன் பயப்பட்டீர்கள்? அல்லேலூயா. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். அதிகாலை ஜபங்களிலே வெற்றி முழக்கமிடுங்கள். எத்தனை புயல் அடிச்சா என்ன, எத்தனை சூறாவளிகள் வந்தால் என்ன, என் அன்பு மகளே சொல்லுங்க, என் அன்பு மகளே கலங்காதிரு. என் மகனே நீ பயப்படாதே. என் தேவன் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களை பார்த்து சொல்லுங்கள், என் கணவனே, என் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், மனைவியே, எனக்கு பிரியமானவளே, பயப்படாதிரு. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். கடன்களால், கஷ்டங்களால், வியாதிகளால், பில்லி சூனியங்களால், மாந்திரீகங்களால் உங்க குடும்பங்கள் ஒருவேளை சூறாவளியால் குத்தப்படுவது போல, ஐயா, சூறாவளி வந்து இடிக்கிறது போல, படகையே நொறுக்கி விடுவது போல உங்கள் குடும்பத்தை எந்த சூழ்நிலையும் நெருக்கலாம். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மாத்திரம் நன்றாய் இந்த
கருத்திலே கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளே, அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்ற தைரியத்திலே ஆவியாய் இருக்கிற, நல்லா கவனிங்க, ஆவியாய் இருக்கிற தேவ வசனங்களை முழங்குங்கள். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை அழிக்க சிதைக்க வந்த பொல்லாத சூறாவளிகள் மாறி போகட்டும். என் குடும்பத்திலே நடப்பட்டிருக்கிற அல்லது என் குடும்பத்திலே நுழைந்திருக்கிற அத்தி மரங்கள் பிடுங்கப்படுவதாக. ஆமென். என் குடும்பத்திலே காலூன்றி இருக்கிற பிசாசின் கிரியைகள் பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மலை போன்ற பிரச்சனைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதத்திலே இருந்து விலகி போவதாக. முழங்குங்கள், வெற்றி முழக்கமிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இன்னுமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மூலமாய் நம்பி விசுவாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். உங்க பிள்ளைகள் எல்லாம், உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நேராக்குகிற, சீராக்குகிற, அன்பு தேவ பிள்ளைகளை விடுவிக்கிற, பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். சாபத்தை கொண்டு வருகிறதும், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதும், மரணத்தை கொண்டு வருகிறதும், ஜீவனை கொண்டு வருகிறதும், வெற்றியை தோல்வியை நிர்மாணிக்கிறது உங்கள் வாயின் வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க பேசுகிற அல்லது நான் பேசுகிற பாட்டி கதைகள், தாத்தா கதைகள் அல்லது ஊர்க்கதைகளினால் ஒன்றும் நடப்பதில்லை. ஆனால் ஹல்லேலூயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கடன்பட்டவர்களா? சொல்லுங்கள். எத்தனை கடன்காரர்கள் வந்தால் என்ன, எல்லா கடன்களையும் அடைத்து விட்டு என்ன தேவனாகிய கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் வானத்தின் பலகணிகளை திறப்பார். சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் திறப்பார். ஆமென். அப்பொழுது எனக்கு கடன் தந்தவர்களுக்கு மனநோவு இல்லாதபடி, அவர்களை நான் வருத்தப்படுத்தாதபடி, அவர்களுக்கு சங்கடம் ஏற்படாதபடி அவர்கள் தந்ததை நான் திருப்பி கொடுப்பேன். என் தேவனோ, சொல்லுங்க, என் தெய்வமோ எனக்காக அவருடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய, ஆமென். உங்க பொக்கிஷசாலை எங்க சார் இருக்குது? என் கையில ஒண்ணும் இல்லைனாலும் சொல்லுங்க, என் கையில, என் பிள்ளையுடைய கையில, என் குடும்பத்துல ஒன்றுமே இல்லை என்றாலும் எங்களுக்கு ஒரு பொக்கிஷசாலை இருக்கிறது. அது எங்கள் தகப்பனுடைய பொக்கிஷசாலை, எங்கள் பரலோக பிதாவினுடைய பொக்கிஷசாலை. அந்த நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை ஒரு நாள் எனக்காய், என் பிள்ளைகளுக்காய், என் குடும்பத்திற்காய், என் கையின் பிரயாசங்களுக்காய் அவர் திறக்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆமே. எங்கள் வருத்தங்களும் சஞ்சலங்களும் வெற்றியும் விடுதலையும் ஆனந்த களிப்புமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இப்படியாய் நீங்கள் ஜெயிக்கும் பொழுது அதிகாலையில் உங்கள் வெற்றி முழக்கம் நிச்சயமாய் தேவ வசனங்களை கொண்டு விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும், நீதி உண்டாகும். நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் வெற்றி வாழ்க்கை அதிசீக்கிரமாய், உங்கள் வெற்றி வாழ்க்கை அதிசீக்கிரமாய் துளிக்கும். நிச்சயமாய் உங்கள் வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல் இது என்பதை மறந்து விடாதிருங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்கள், தொழிலிலே, எல்லாவற்றிலும் நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன, உங்களை நம்ப பண்ணின எல்லா காரியங்களையும் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, ஜெப வேளையிலே தேவ சமூக
சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, the mighty and glorious name of Jesus, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி, விடுதலை, மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் இன்றே என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். டாடி, இந்த அதிகாலை வேளையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ குழப்பங்கள், யுத்தங்கள் போன்ற பிரச்சனைகள் 1000 பேர் சூழ்ந்து நின்று என் அன்பு சகோதர சகோதரிகளை நெருக்குவது போல் அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம், மனதுருக்கம், அன்பு, ஐயா உம்முடைய கிருபை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய், பிள்ளைகள் எல்லாம் என் தெய்வமே ஐயா இவர்கள் எழும்பி என் அன்பு சகோதர சகோதரிகளை, அம்மா அநேக தாய்மார்கள் உண்டு, ஆனால் நீயோ எல்லோரிலும் மேன்மையானவள், நீ உத்தமியாய் இருக்கிறாய், ஓ நீ பேறு பெற்றவள், ஐயா நீ பாக்கியவதி என்று பிள்ளைகள் எழும்பி சொல்லும்படியாய் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஒலிவ மர கன்றுகளை போல வளர்ந்து செழிக்கும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நீர் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த சத்துருவின் வல்லமையும், எந்த பிசாசின் ஆதிக்கங்களும் பிள்ளைகளை களவாடி கொண்டு போகாமல், பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகாமல், குடும்ப உறுப்பினர்களை ஓ லார்ட் அழிக்கவும், திருடவும், அவருடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கவும் முற்படாமல் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, அப்பா நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் என் தெய்வமே நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கிறபடியினால் அது நிச்சயமாய் எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதத்திலே ஐயா, குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவிக்கு இடையாயான பல்வேறு பிரச்சனைகளிலே இந்த பொல்லாத சத்துரு கொண்டு வருகிற பல்வேறு குழப்பங்களும், பல்வேறு எரிச்சல்களும், கோபங்களும், பெருமைகளும், வைராக்கியங்களும் இன்று தகர்வதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சங்கிலிகளும் உடைவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. Oh Lord, in the mighty name of Jesus, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா வறட்சியும், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் எங்கே செயல்படுகிறதோ, ஆமென். பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நல்ல வேலைகளை ஐயா, நல்ல தொழில்களை, இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல ஜாப் ஆர்டர்ஸை, கான்ட்ராக்டுகளை, அன்பு தேவ பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நல்ல காரியங்களை தடுக்கிற பொல்லாத பிசாசின் எல்லா ஆதிக்கங்களும் அழிந்து போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை குறித்து தவறாய் பேசப்பட்ட ஐயா, இந்த பிள்ளைகளை குறித்து வன்மமாய் பேசப்பட்ட இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநியாயமாய் இடப்பட்ட சாபங்கள் என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நிர்மூலமாய் போவதாக. Father, in the mighty and glorious name of Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய், என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும், எல்லா பிசாசின் ராஜ்யங்களும் அழிக்கப்படும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார சூழ்நிலைகளும் இப்பொழுதே right now
In the mighty name of Jesus, மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே இவர்கள் சொல்லுகிற எல்லா விசுவாச அறிக்கைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாய், இவர்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் என் தெய்வமே இவர்களுக்காய் ஒரு நல்ல அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ பிள்ளைகள் எல்லாம் புதுபலன் அடைந்து ஐயா புதிய கிருபைகளை பெற்று என் தெய்வமே எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் உடையும்படியாய் ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் நிர்மூலமாகும்படியாய் இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் விசுவாசிக்கிற காரியங்களிலே ஐயா இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், மகள் மகன், இவர்களுடைய கணவன் குடும்ப வாழ்க்கைகள் ஆமென் எல்லாவற்றிலும் தேவ மகிமையை காணும்படியாய் இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஜொலித்து ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள் என்று தேவனுடைய வாய் சொன்னபடியே ஆமென் ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எல்லாம் ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களை போல ஜொலிக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும் உடைவதாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் சூனியங்களும் அழிவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே மறுமலர்ச்சி உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ சொன்ன நல்ல வார்த்தையின்படி ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வெற்றி முழக்கமாய் தேவ வசனங்களை சொல்லி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற, நம்பி விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் என் தேவனாகி கர்த்தர் தேவ மகிமையாய் இறங்கி வர செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்கள் நடப்பதாக ஐயா, குடும்பங்களிலே ஆசீர்வாதமான காரியங்கள் நல்ல காரியங்கள் நடப்பதாக, மாற்றங்கள் உண்டாவதாக ஆமென். இவர்கள் தோல்விகள் வெற்றியாக மாறுவதாக, நஷ்டங்கள் ஜெயமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கண்ணீரை ஆமென் களிப்பாய் மாற்றுவீராக ஐயா. இவருடைய கண்ணீர் கண்ணீர் கதைகளுக்கு இன்று ஒரு முடிவுரை உண்டாகட்டும். வெற்றி முழக்கமிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு இனிமேலும் இங்கே ஆதிக்கம் செய்யாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே தோல்வியை, பயத்தை, கடனை, கஷ்டத்தை, சூதை, சதியை, சூனியங்களை கொண்டு வந்து சந்தேகங்களை, இன்னும் பல்வேறு சண்டை சச்சரவுகளை, எரிச்சல்களை, கோபங்களை கொண்டு வந்து இந்த பொல்லாத ஆவிகளின் மூலமாய் இவர்களை வருத்தப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை கொண்டு எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி முழக்கம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் விசுவாசமே கர்த்தர் எங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளினால் உண்டாகிற இந்த விசுவாசமே நாங்கள் உலகத்தை, எங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை, சூழ்நிலைகளை ஜெயிக்கிற ஜெயம் என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா உம்முடைய திருவார்த்தையின்படி யோவான் 15:7 சொல்லப்பட்டபடி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதிகாலை அதிகாலை தோறுமாய் ஐயா இரவும் பகலும் தியானிக்கிற வார்த்தைகளாய் அவைகள் எங்களுக்குள்ளே நிலைத்திருப்பதால் என் தெய்வமே நாங்கள் கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்று நீர் திருவாய் மலர்ந்து சொன்ன நல்ல வார்த்தைகள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்கிற நன்மைகளுக்காய் மகிமையும் மகத்துவமுமான மகிமையான அதிசயம் அற்புதங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நல்ல
கவனிங்க. எத்தனையோ காரியங்களை நல்லா உங்க வார்த்தையை கவனிங்க. நீங்க ஜெபிக்கிற ஸ்டைல கவனிங்க, ஜெபிக்கிற முறைமைகளை கவனிங்க. ஆனால் அதிகாலை ஜெபத்துல ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி முழக்கமிடுங்கள். புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் அல்லது முறுமுறுத்துக் கொண்டும் முணுமுணுத்துக் கொண்டும் இருக்கிறதை காட்டிலும் வெற்றி முழக்கமிடுங்கள். ஒரு பகுதியிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நம்புங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறிவிடும். உங்களுக்கு இருக்க போராட்டங்கள், யுத்தங்களிலே நீங்கள் ஜெயம் எடுக்க உங்கள் விசுவாசமே ஜெயத்தை தரும். உங்கள் விசுவாசம் பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.